கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 91 சங்கீதம் 3 வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார் என்று கொள்ளை நோய் குறித்து சொல்றார். அப்போ பாலாக்கும் கொள்ளை நோய், உலகத்தை பாலாக்கும் கொள்ளை நோய். கொஞ்ச நாளுக்கு முன்பாக கொரோனா கொள்ளை நோய் வந்தது. அதுக்கு முன்னால் பிளாக் நோய் வந்தது, காலரா நோய். இதெல்லாம் கொள்ளை நோய். அதெல்லாம் வந்தோடனே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உங்களுக்கு தெரியும், உலகம் ஃபுல்லாமே அது வந்திருக்கிறது, அந்த கொள்ளை நோய். இங்கே வேதத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தில் கடைசி நாளுகளில் கொள்ளை நோயில் கொடிய நோயெல்லாம் வருன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரர் வந்து என்ன பண்ணுகிறார், தாவீது வந்து சங்கீதம் 91 சங்கீதத்தில் சொல்கிறார், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உனக்கு தப்பு வைப்பார். அப்போ அந்த பாலாக்கிற கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கிறவர் யாருன்னா, உன்னதமானவருடைய நிழலில் நம்ம தேவனாய் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம போகணும், இயேசுவின் பாதத்தில் நம்ம போகணும். கொள்ளை நோய் உண்டாகும். கொள்ளை நோய் அநேகர் அதில் சில நோய் வந்து டாக்டரில் சுகமாகலாம். சரீரத்தில் உண்டாக்குற நோயை தான் வந்து டாக்டர்கள் வந்து குணமாக்க முடியும். இப்போ கொரோனா வியாதிக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்க முடியல. அநேகர் வந்து சும்மா தடுப்பூசி போல் போட்டாங்க தவிர, அந்த தடுப்பூசினால் அநேகர் ஹார்ட் அட்டாக்கில் தான் செத்து போனாங்க என்று அநேகருக்கு பார்க்கும். இந்த தடுப்பூசி போட்டதுனால வந்து அநேகர் என்ன பண்ணாங்க, ஹார்ட் அட்டாக்கில் இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ வந்து இந்த கொள்ளை நோய் பாலாக்கும், குடும்பத்தை பாலாக்கும், தேசத்தை பாலாக்கும். இந்த கொள்ளை நோய் வந்து தேசத்தையே பாலாய்க்கிறோம், கிராமத்தை பாலாய்க்கிறோம். அப்படி கொத்தாம ஆண்டு போவாங்க. அப்போ ஆனால் இந்த பாலாக்கிற கொள்ளை நோய்க்கு உன்னை தப்பு வைப்பார் என்று சொன்னால், நீ உன்னதமானவருடைய நிழல். எப்படி ஒரு வெயில் அடிக்கி வருது, ஒரு மழை பெய்யுதுன்னா எப்படி ஒரு மலைக்கு தனிப்படாதபடி ஒதுங்குறோமோ, அதே போல நீ தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் நீ ஏற்படணும், ஒதுங்கணும். அவருடைய சமூகத்தில் நீ கடந்து போகும்பொழுது அந்த பாலாக்கிற கொள்ளை நோய்க்கு உன்னை என்ன பண்ணுவார், தப்பு வைப்பார். என்னடா இதெல்லாம் கதை விடுறாங்க, கிறிஸ்தவங்க கதை விடுறாங்கன்னு நினைக்காங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, தாயே, ஆனால் நீங்கள் வந்து பாருங்க, பாலாக்கிற கொள்ளை நோய் இயேசுவே என்று சொல்லி எத்தனை உலகத்தில் எத்தனையோ பேர் சாட்சிச்சு கொடுக்குறாங்க, என்னெல்லாம் நடக்கிறது. ஆனால் அது அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் நோய் வருது இல்லையா என்று சொல்லி நினைக்கலாம். நோய் சரீரத்தில் உண்டாகிற பலவீனத்தை சரி சாப்பிடாம சரியாக கடை சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால பல விதம். ஆனால் இந்த பாலாக்கும் கொள்ளை நோய் வந்து கொத்தாக வருகிறது. உலகத்தில் அது கடவுளாலே சில காரியங்கள் என்ன பண்ணுகிறது, அது ஏற்படுத்துகிறது. சில நோயை பிசாசை வந்து போட்டுட்டு போயிடுவான். நோயை நான் இரவில் நல்லா தாங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிள்ளைங்க இங்கே வேதத்தில் பார்க்குறோம். 6 அதிகாரத்தில் கூட பாலாக்கிற கொள்ளைன்னு வந்த உடனே நாங்கள் என்னென்ன வியாதி வந்துடுது அப்படின்னா இங்கே வேதத்தில் பார்க்கணும். அப்போ இந்த இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவின் பாதத்தில் உன்னதமான அவருடைய நிழலில், அவர் தான் சர்வ வல்லவர், அவருடைய நிழலில் நீங்கள் தஞ்சம் அடைவது. ஆண்டவரே, என்னை இந்த கொள்ளை நோயிலிருந்து என்னை விடுவியும், என் குடும்பத்தை விடுவியும், என்னுடைய கிராமத்தை விடியும், தேசத்தை விடுவியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக அன்று எகிப்தில் கொள்ளை நோய் வந்தது. ஆனால் பாருங்க, எகிப்தில் கொள்ளை நோய், ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கொள்ளை நோய் வரல. ஆண்டவர் வந்து 10 விதமான அற்புதங்களை செய்தார். காரணம் என்ன, அவங்க பாவம் செய்ய, எங்கெல்லாம் பாவம் பெறும் அங்கெல்லாம் கொள்ளை நோய் வரும். இந்த உலகத்தில் பாவம் பெறுவதனால பிளாக் நோய், கொரோனா நோய், கொள்ளை நோயெல்லாம் வரும். அப்போ அந்த பாவத்தில் இருந்து என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அப்போ இயேசு பாதத்தில் போகணும். அண்ட் இந்த கொள்ளை நோய் எதுக்காக வந்தது, இப்போ நம்ம வியாதி வந்துட்டுனா அந்த வியாதி எதுக்காக வந்ததுன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் பிளட் செக் பண்ணும்பாரு, ஸ்கேன் எடுக்கணும்பாரு, அது எடுப்பார். அப்போ இயேசு இடத்துல கடந்து போகும்போது இந்த வியாதி கொள்ளை நோய் எதுக்காக வந்து எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவர் என்ன பண்ணுவார்,
மனம் இறங்கி அந்த கொள்ளை நோக்கி உங்களை தப்பு வைப்பா, ஒன்றை தப்பு வைப்பா. ஆசிரியத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளை ஒன்றை தப்பு வைப்பா. வீட்டில் இருக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளையே ஆண்டவரை தப்பு வைப்பா. கொடிய வேதனை பாதிக்கப்பட்டு நீ என்ன செய்ய வாழ்வதா சாவதான் நினைத்து கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளையே ஒன்றை கொள்ளை நோக்கி தப்பு வைப்பா. நீ இயேசுவினுடைய நிலையிலே தஞ்சம் அடையும் போது நீ எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உனக்கு செய்வா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, என்னை கொள்ளை நோய்க்கு தப்புவீங்க, இந்த பாலாக்கிற கொள்ளை நோய் எங்களை என்னை விட்டு, ஆண்டவரே எங்கள் கிராமத்தை விட்டு என் தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் போகட்டும் என்று சொல்லி மனம் இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது அவனுடைய நிழலிலே தஞ்சம் நீ அடைஞ்சு, ஆண்டவரே நீரே எனக்கு தஞ்சம், இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி தேவப்பிள்ளையே அவரே தஞ்சன்னு கடந்து போகும் பொழுது இந்த கொள்ளை நோயில இருந்து அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பாலாக்கிற கொள்ளை நோயிலிருந்து தப்பு வைப்பார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த எந்தெந்த விதத்தில் கொள்ளை நோய் பாலாகும், அந்த நோய் கொள்ளை நோயால் பரவுகிறதோ, ஆண்டவரே உம்முடைய சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தஞ்சம் அடையும் போது இவங்களை அந்த கொள்ளை நோயிலிருந்து நீர் விலக்கி காக்கிற தேவனே சோத்திரனப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வியாதி பாலாக்கிற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளை மேல் வல்லமை கடந்து வரும்படியாக சொல்லிக்கிறோம். I lift him in blood in the name of Jesus. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வெளியிடத்துக்கு ஆசீர்வதிக்கப்பா. இயேசுவின் நாமத்தால பிள்ளைகளை விடுதலை கொடுத்து ஜெயமெடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். God bless you. இந்த பாலாக்கிற கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் உங்களை தப்பிப்பார். அவருடைய சர்வ நிலவருடைய அவருடைய நிழலில் அவர் பாதத்தில் கடந்து வாங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். God bless you.